இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஜமீன் பல்லாவரம் சென்னையிலிருந்து ஜான்சன் இமானுவேல் அன்பு சகோதரர் இதை தாங்கி இருக்கிற கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்கள் அன்பு மகள் டெனிஷா ரூபாவுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டெனிஷா. சங்கீதம் 121:5 படி கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவரே, அன்பு மகள் டெனிஷா ரூபா படிப்பில் உதவி செய்யும், சுகம் தாரும். அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். அவருடைய மனைவி செல்சி ஞானஜோதி சுகத்தோடு குடும்பமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். கிருபை தாருங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகித, தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகித, சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இப்பொழுதும் தூத்துக்குடியில் நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்று காலையில் நான் உங்களோடு பேச விரும்பும் ஒரு காரியம் இயேசுவின் அற்புதங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு மேன்மை பாருங்கள். தேவன் சொல்கிறார் நம்மை பார்த்து, இவர்கள் என் பிள்ளைகள், இவர்கள்தான் என் அற்புதங்கள், என் அடையாளங்கள் என்று. உலக மக்கள் நம்மை பார்க்கிறார்கள், ஐயோ இவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதம், அவர்களே அற்புதங்கள் தான், அடையாளங்கள் தான் என்கிறார்கள்.
கிறிஸ்துவனிடமிருந்து அற்புதங்களை பெறுவது ஒன்று, நாமே அற்புதங்களாய் வாழ்வது வேறொன்று. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இன்று கிறிஸ்துவின் பார்வையில் அற்புதங்களாயிருக்கிறீர்கள். உலக மக்கள் பார்வையில் அற்புதங்களாயிருக்கிறீர்கள். அதை நினைத்து சந்தோஷப்படுங்க. அது மட்டுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி நம்மேல் வரும் பொழுது அதுவும் ஒரு அற்புதம்தான். அப்பொழுதும் நாம் இன்னும் கூடுதல் அற்புதங்களாய் மாறி விடுகிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதம். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது என்ன? என் அன்புக்குரியவர்களே, காணக்கூடாத இறைவன், அதரிசனமான இறைவன் நமக்குள் வந்து ஆவியின் ரூபமாய் உள்ளே வந்து தங்குவதே அந்த உயர்ந்த அனுபவம். அவர் சீனாய் மலை மீது இறங்கினார். அந்த மலைக்கு அதை தாங்க முடியவில்லை. அது அப்படியே அக்கினி பற்றி எரிந்தது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே தேவன் நமக்குள் இறங்குகிறார். நம் வாழ்க்கையில் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது ஒரு பாசம் உண்டாகிறது, தாகம் உண்டாகிறது. மற்றொரு மீது ஒரு அன்பு பிறக்கிறது. பற்றி எரிகிற ஒரு அக்கினி எரிகிற ஒரு மலையாகவே நாம் மாறிவிடுகிறோம். நம்மளை பார்க்கிறவர்கள் அடே அப்பா என்ன மாறுதல், என்ன மாறுதல் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். தங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது அபிஷேகம் பெற்ற உங்களைத்தான் நாடி தேடுகிறார்கள். இது யாராலும் முடியாதுங்க. அந்த அம்மா வந்தா தான் சரியாகும், அந்த ஐயா வந்தா தான் சரியாகும். அவருக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. அவர் வந்து கை வச்சார்னா சரியாயிரும். அந்த அம்மா வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணாங்கன்னா சரியா போயிடும் என்று உங்களை நாடி தேடுகிறார்களே. நீங்கள் உலகத்திற்கு அற்புதம் அல்லவா? உங்களை அற்புதங்களாய் தேவன் வைத்திருக்கிறார். பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம். ஆனால் உலக மக்கள் உங்களைத்தான் தேடுவார்கள். அந்த 3வது வீட்டு அம்மாவை கூப்பிடுங்க ஐயா, இந்த 4வது வீட்டு ஐயாவை கூப்பிடுங்க ஐயா. அவர் எதுமோ ஒரு ஆவியில நிரம்புற ஆளவர். அவர் வந்து கையை வச்சா போதும், இந்த பேயெல்லாம் நடுங்கும் என்பார்கள். நீங்கள் அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தி வண்டர்ஃபுல் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்த பிறகு அடுத்து நமக்குள் வருவது என்ன? உலகம் தரக்கூடாத ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது என்ன? என் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 11:27 வாசிக்க கேட்போமா? விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அதர்சனமான தேவனை தரிசிக்கிறது போன்ற ஒரு உணர்ச்சி, அதுதான் விசுவாசம். ஒரு மனிதன் கிறிஸ்துவண்டை வருகிறான். என் பாவங்களை மன்னியும் அப்பா, என்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரா? யோவான் 1:12 படி, நீ என் பிள்ளையாக மாறுவதற்கு உனக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, கலாத்தியர் 4:6, ரோமர் 8:15-16 இவைகளின் படி அந்த மனிதனுக்குள் பிதாவாகிய தம்மை, கடவுளாகிய தம்மை, அதரிசனமான தேவனாகிய தம்மை, அப்பா, என் தகப்பனே, என் பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகர ஆவியை அவனுக்குள்ளே அருளிவிடுகிறார். நம்மையும் அறியாமல் அப்பா என்று கூப்பிடுகிறோம். நம்மையும் அறியாமலேயே எல்லா காரியத்திற்கும் அவரிடம் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். உயர்ந்த ஒரு அனுபவம், உயர்ந்த ஒரு அனுபவம். ஆகவேதான் நாம் ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசத்தின் ஆவினால் நிறைந்து நாம் நம்முடைய அப்பாவை பார்த்து கூப்பிடுகிறோம். அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று. நாம் தேவனை பார்க்கவில்லை, ஆனால் பார்க்கிறது போல பேசுகிறோம். அதுதான் எல்லாருக்கும் பெரிய அற்புதமும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தடவை நான் வங்கியில் வேலை பார்த்த பொழுது ஒரு ட்ரைனிங்காக பாம்பே போயிருந்தேன். 12 வாரம் இந்த ட்ரைனிங். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்கிற வங்கியிலே இந்தியா முழுவதிலும் இருந்து எல்லா ஆபீசர்களும் என்னை போல வந்திருந்தார்கள். நான் தங்கியிருந்த அறையிலே வேறொருவர் தங்கியிருந்தார்.
அவர் கல்கத்தாவைச் சேர்ந்தவர். 11 மணி ஆகும் ஒவ்வொரு நாளும் அங்குள்ள வேலைகளை முடிக்க. 11 மணிக்கு பிறகு நண்பர் தூங்கி விடுவார். நான் என்னுடைய படுக்கையில் சுற்றி கொசுவலை கட்டிக்கொண்டு முழங்கால் படியிடுவேன். என் நண்பர் அதிக பக்தி உடையவர், சிறந்த சமஸ்கிருத பண்டிதர். ஆகவே காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். 5 மணிக்கெல்லாம் குளித்துவிட்டு சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். அதை கேட்டுதான் நான் முழிப்பேன். ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு அவர் எழுந்தார். நேரடியாக என்னிடம் வந்தார். என்னுடைய முதுகின் மீது கைகளை வைத்தார். என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். தினகரன், ராத்திரியெல்லாம் நீ தூங்கவே இல்லையா என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மணி என்ன என்று கேட்டேன். 5 என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இது? ராத்திரி 11 மணிக்கு முழங்கால் போட்டேன். எப்படி 5 மணி ஆயிற்று? ஒன்றுமே விளங்கவில்லை. அவர் இன்னொரு கேள்வி என்னிடம் கேட்டார். தினகரன், நீ யாரிடமோ ராத்திரி எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாயே, யார் அது? யாரோ எதிரில் உட்கார்ந்திருப்பது போல நீ பேசிக்கொண்டே இருந்தாய். நான் தூங்கவில்லை, உன்னையே பார்த்து கொண்டிருந்தேன். யார் அது? அப்பொழுதுதான் எனக்கு விளங்கியது, ஓஹோ, 6 மணி நேரம் நாம் முழங்காலிலே நின்றிருக்கிறோம் என்று. என்ன அருமையான ஒரு அனுபவம் பாருங்க. நம் இயேசு எவ்வளவு நல்லவர். அப்பொழுதுதான் அவருக்கு விளக்கி சொன்னேன், ஐயா, நான் இப்படி ஒரு தற்கொலை முயற்சியிலிருந்து கடவுளை கண்டவன். என்னை காப்பாற்றினவர் தான் இயேசு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சரிதையை சொன்னேன். அவருடைய கண்கள் கண்ணீரை சிந்தின. கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். நமக்குள்ளே ஒரு அசையாத உறுதியான விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். அதர்சனமான தேவனை தரிசிக்கிறது போல நாம் அவரோடு பேசும்படியான ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி! எவ்வளவு பெரிய அனுபவம் பிரியமானவர்களே! ஜெபம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம், அற்புதமான காரியம். 1984 ஆண்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அருள்நாதர் இயேசுவிடம் அதிகம் கோபம் கொண்டேன். காரணம், 81வது ஆண்டு அவர் எனக்கு சொன்னார், காருண்யா பொறியியல் கல்லூரி என்று ஒரு கல்லூரியை ஸ்தாபிக்க வேண்டும், எனக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும், என்னை நேசிக்கிற வாலிப பிள்ளைகள் வந்து அங்கு படித்து உயர் தொழில்நுட்ப கல்லூரியை கற்று நல்ல வேலைக்கு போக வேண்டும், யோசேப்பை போல தானியேலை போல அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்று வெகு நேரம் பேசினார். எனக்கு இஷ்டமே இல்லை. ஐயோ, இது எனக்கு விளங்காத காரியம், நான் பேங்கில் வேலை செய்கிறவன், நான் ஒரு பிரசங்கி, முடியாது என்று சொல்லிவிட்டேன். என்றாலும் இறுதியில் 84வது ஆண்டு மே 84 எருசலேமுக்கு போயிருந்த பொழுது பகலில் ஒரு நாள் பிரத்யட்சமாய் தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன். ஒரு ஹோட்டல் அறையில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். வெளியே அந்த சிங்காசனத்தை பார்த்தேன். அதிலிருந்து தேவன் மறுபடியும் பேசினார், நீ போய் உடனே என் பல்கலைக்கழகத்தை ஸ்தாபிக்க ஆரம்பி என்றார். 3/4 மணி நேரம் பேசினார். என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், யார் யாரை பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் திறம்பட விளங்கிக் கொண்டேன். அந்த காட்சி முடிந்தவுடன் அருகில் இருந்த என்னுடைய நண்பர் ஒருவரையும் மகனையும் கூப்பிட்டேன். தேவன் சொன்னவைகள் எல்லாம் அவர்கள் எழுதினார்கள். அதுபடி செயல்பட ஆரம்பித்தேன். ஆனால் எந்த இடத்தில் இந்த கல்லூரியை நிறுவது என்பது பெரிய பிரச்சனை. தண்ணீர் வளம் நிறைந்திருக்க வேண்டும், குளுமையான சீதோஷங்கள் இருக்க வேண்டும், இப்படி பல காரியங்களை சொல்லி இருந்தார். ஐயோ, இப்படி ஒரு இடத்தை தேடுவது எங்கு என்று கவலைப்பட்டேன். எனக்கு ஒரு அருமையான நண்பர் சென்னையில் இருக்கிறார், மிஸ்டர் ஆனந்தகுமார் என்ற ஒரு பொறியியல் நிபுணர். அவரிடம் இதை பற்றி சொன்னேன். பாவம், உலகம் முழுவதும் சுற்றி தேடினார், அப்படி ஒரு இடமே இல்லை என்றார். எனக்கு கோபம் வந்தது. ஒரு நாள் உட்கார்ந்து
பகல் முழுவதும் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற அந்த இடம் எங்கேதான் இருக்கிறது என்று சொன்னால் என்ன, நான் போய் அதை பார்ப்பேன் அல்லவா என்று. உடனே இயேசு வந்தார். சில சமயங்களில் நாம் கோபப்பட்டால் தான் அவர் வருவார். யோனா கோபப்பட்டான், தன்னால் ஓடி வந்து என்னப்பான்னு கேட்டார். இறங்கி வந்தார். சென்னையிலிருந்து கோயம்புத்தூரில் இருந்து 25வது கிலோமீட்டரில் இருக்கிற அந்த சிறுவாணி என்ற மலைப்பகுதியை காண்பித்தார். இதுதான் அந்த இடம். சுற்றிலும் இருக்கும் மலையை பார், ஓடும் அருவியை பார், தண்ணீரை பார், அந்த இடத்தின் சீதோஷ நிலைமையை பார். இதற்கு தான் ஆன்மீக வரங்கள் 9 அவசியம். எந்த இடத்தில் இருந்தும் கர்த்தர் வேறொரு இடத்தில் நடக்கப் போகும் காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும். கிறிஸ்துவ ஆவியின் வாழ்க்கை, இயேசுவின் பரிசுத்தாவினால் நிரம்பிய வாழ்க்கை இணையற்ற வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, அளவில்லாத வாழ்க்கை, யாராலும் அளக்க முடியாத வாழ்க்கை. எப்பொழுதும் நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அது போன்ற வாழ்க்கையை தரத்தான் பரிசுத்தாவின் நிறைவும் வரங்களும். மிஸ்டர் ஆனந்தகுமாரை கூப்பிட்டேன், மற்ற நண்பர்களை கூப்பிட்டேன். இப்படி இயேசு எனக்கு காண்பித்தார். விசுவாசம். அப்படியே புறப்பட்டு போனோம். அங்கு போய் பார்த்த பொழுது நான் விவரித்த காரியங்கள் அப்படியே இருந்தன. அவர்களும் பிரமித்தார்கள், நானும் பிரமித்தேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் மகிமையானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஏசாயா 28:29 அப்படி சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுகிறீர்கள், குடும்பமாய் பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்கிறீர்கள் காணக்கூடாத ஒரு இறைவனிடம். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் பேசும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்கிறார்கள், என்ன என்னமோ கடவுள் நேர வந்து நிற்கிறது போல அல்லவா இவர்கள் பேசுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! நீங்கள் அற்புதங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒரு அற்புதமான குடும்பம். காலை ஜெபம் மாலை ஜெபம் செய்கிற குடும்பம் அற்புதமான குடும்பம். இறைவனை நேரே தரிசிப்பது போல அவரிடம் பேசும் குடும்பம். அண்டை அயலகத்தாருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான குடும்பம், அற்புதமான குடும்பம், அதிசயமான குடும்பம். உங்களை அவர்கள் போற்றுவார்கள். அந்த குடும்பமா? ஐயோ, அவங்க கடவுள்கிட்ட பேசுறவங்கப்பா. காலையில பேசுவாங்க, ராத்திரி பேசுவாங்க, நீ யாராவது வந்தா பேசுவாங்க, உங்களை பற்றி பெருமையாய் பேசுவார்கள். ஐயோ, நமக்கு அந்தஸ்து இல்லையே, நமக்கு பெரிய வீடு இல்லையே, நமக்கு கார் இல்லையே என்றெல்லாம் கலங்காதிருங்கள். நீங்கள் உண்மையில் அற்புதங்கள், நீங்கள் அதிசயமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள். ஆண்டவர் உங்களை மற்றொரு கண்கள் கொண்டதாக அற்புதங்களாகவே வைத்திருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவனே, உமது ராஜ்யத்தை கட்ட எனக்கு நிச்சயமான உமது இரக்கத்தை காட்டும், நிச்சயமான உமது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று ஜெபம் பண்ணுவீர்களா? நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவனே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ஆவியானவரால் இன்று நிச்சயமாகவே நிரப்ப வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். சுவாமி, தயவாக உமது பரிசுத்த ஆவியானவர் உமது பிள்ளைகளுக்குள் இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் கூறுகிறதே. சுவாமி, நீர் தயவாக உமது பிள்ளைகளுக்குள் இப்பொழுது பிரவேசியும் சுவாமி, பிரவேசியும் சுவாமி. உமது மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுது நிரம்புவார்களாக. ஆண்டவனே, உள்ளே பிரவேசியும், அவள் உள்ளத்திற்குள் பிரவேசியும், அவள் ஆத்மாவுக்குள் பிரவேசியும், அவள் வாழ்க்கைக்குள் பிரவேசியும் சுவாமி. ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது நிரப்புவதாக. நீர் பிரவேசித்தால் வல்லமைதான் இறங்கும், இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவனே. உமது பிள்ளைகளை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சக்திகளையும் மனுஷீக ஆவிகளையும் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே
வரும்படி நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இறைவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மனுஷீகம் ஒளியட்டும் ராஜா, தெய்வீகம் இறங்கட்டும், தெய்வீகம் இறங்கட்டும் ராஜா, ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தும். இந்த நேரத்தில் உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, உமது மகிமை இறங்குவதற்காக நன்றி, உமது சந்தோஷம் இறங்குவதற்காக நன்றி, ஆனந்த தைலம் உமது பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி ராஜா. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. உமது ஜீவன் இறங்கி அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி. கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. உமது மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமது ஜீவன் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி. இன்று முதல் உமது பிள்ளைகள் உமது நிச்சயமான வரங்களினாலும் இறக்கங்களினாலும் நிரப்பப்பட்டு சுவாமி தைரியத்தோடு படிக்க, தைரியத்தோடு வேலை செய்ய, தைரியத்தோடு வாழ்க்கையிலே உயர, உமது சித்தத்தை அவள் வாழ்க்கையிலே அவர்கள் நிறைவேற்றவும், அவள் வாழ்விலே உமது சித்தம் நிறைவேறவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா, கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சுவாமி, கோடாகுடி நன்றி. பலருக்கு பரலோக தரிசனத்தை இப்பொழுது நீர் தந்து கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி ராஜா. பரலோகம் அவர்களுக்கு திறந்தே இருக்கட்டும் ராஜா, திறந்தே இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. மது மார்பில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூட இருந்து அவள் வழுவாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும். என்னாலும் அது பிரசனத்திலே நிறைந்திருக்க அருள் புரியும். அது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் ராஜா. நோயோடு போராடும் அது பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும் ராஜா, தொட்டு குணமாக்கும். நோயிலிருந்து அவர்களை இப்பொழுது விட்டுவையும். அது ஜீவன் இறங்குவதாக, அது ஜீவன் இறங்குவதாக. அவர்கள் விடுதலை ஆவார்களாக. அது மகிமை இறங்குவதற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம், துள்ளல், விளையாட்டு, இவைகளுடன் வறுமை என்று ஏங்கித் தவிக்கும் ஏழை குழந்தைகள். வருடத்திற்கு 35,000 ஏழை குழந்தைகள் சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் வாழ்வடைந்து வருகிறார்கள். இன்னும் ஏங்கித் தவிப்போர் பலர். என் பேரு ரம்யா. எங்க அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. எங்க அப்பா செருப்பு தைக்கிற வேலை செய்யறாங்க. நானும் எங்க அண்ணனும் புது ட்ரெஸ் போட்டதே இல்லை. வீட்டில் போய் கேட்டா வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா காசு இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு புது ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நாங்க எடுத்து போட்டுக்குவோம். எங்களுக்கு அருமையானவர்களை சீஷா மூலம் பிள்ளைகளுக்கு விசேஷமாக பல உதவிகளை செய்து வருகிறோம். அதுவும் கிறிஸ்மஸின் போது அவர்களுக்கு ஆடையை கொடுக்கிறோம், புதிய ஆடை, அதுவும் நல்ல குவாலிட்டி சட்டை அவர்களுக்கு வழங்குகிறோம், இலவசமாக வழங்குகிறோம். இந்தியா முழுவதிலும் வழங்குகிறோம். ஏழை பிள்ளைகளுக்கு சட்டையே வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு பார்த்து கொடுக்கிறோம். 2000 பிள்ளைகளுக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் 5000 ஆச்சு, 10,000 ஆச்சு, 20,000 ஆச்சு. இந்த முறை 40,000 பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். ஆகவே அதற்கு உதவி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உதவியின் பேரில் அதை செய்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த முறையும் அதற்கென்று உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறோம். எந்த சிறுவரில் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். ஆகவே இந்த ஏழை பிள்ளைகளை, இந்த சிறுவர்களை இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்வோம். நாம் இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பார். ஒரு பிள்ளைக்கு இலவச புத்தாடை வழங்குவதற்கு 400 ரூபாய் செலவாகிறது. நீங்கள் 400 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை என்றால் 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 20 பிள்ளைகள் என்று உங்களால் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. எப்படி கொடுப்பது என்று நண்பர் கூறுகிறார், கவனித்து கேளுங்கள். உங்கள் நன்கொடைகளை சீஷா என்ற பெயரில் செக், டிராஃப்ட், மணி ஆர்டர் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி சீஷா, ஜேசி ஹவுஸ், 72 ராஜாஜி சாலை, சென்னை 6000,
001. மின்னஞ்சல் info@sisha.org, www.sisha.org என்ற எங்கள் இணையதளத்திலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு உங்கள் நன்கொடைகளை பாதுகாப்பான முறையில் அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் நன்கொடைகள் அனைத்திற்கும் ATGயின் படி வருமான வரிவிலக்கும் உண்டு. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம். ராயப்பட்டா சென்னையிலிருந்து அன்பு மகள் வித்யா இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறார். இன்று உனக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே வித்யா. நீதிமொழிகள் 10:22 படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவாராக, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவரே, அன்பு மகள் வித்யா வேலையில் ஆசீர்வதிக்கப்படவும் ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும் சுவாமி. அவருடைய பெற்றோர் சுப்பிரமணியன், மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணி அவர்களுக்கு நல்ல சுகம் கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதியும் சுவாமி. அதோடு கூட அவருடைய சகோதரர் ராம்ஜி, மனைவி பவித்ரா இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சி மணப்பாறையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிற சகோதரர் ஆண்டனி சுவாமி அவர்களுக்கு எங்கள் நன்றி. மகள் சோஃபியாவுக்கு இன்று பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சோஃபியா. ஏசாயா 58:8 படி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவரே, அன்பு மகள் சோஃபியாவுக்கு நல்ல வேலையை கொடுத்து அவருடைய கணவர் ஆரோக்கியராஜ் வேலையில உயர்வை கொடுத்து ஆசீர்வதியம். ஆண்டனி சாமி அவர்களுக்கு வேலையில ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய மனைவி மரியபுஷ்பம் அம்மையாருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டனி ஜெனிஃபர் வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஏற்ற துணையை தாரும். ஆண்டனி பேசில் வேலையை கொடுத்து குடும்பமாக எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ்ந்திருக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.